வட்டு வட்டு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டு பூசாண்டி ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி லாங் லைஃப் ஸ்டார் ஐயோ பாடிங்கடா நீங்க பாட்டு பூஜா உனக்கு பிறந்த நாள் பூஜா உனக்கு பிறந்த நாள் நினைக்கு வாங்க ஜெஸ்ஸி என்ன டூ பூஜா என்ன 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 அவரு பயந்துட்டாரு வேற ஒன்றும் இல்லை ஆமா என்ன 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 அவன் பயந்துட்டான் அப்படி சவுண்டு மொத்தம் போட்டு விடனே கிடக்கிட்டு அவன் பயந்துட்டான் வாங்க அத்தை வாங்க ஊட்டி விடு எப்ப முதல்ல வீட்டுக்காரருக்கு ஊட்டி விடுவது என்னமோ அநியாயமா இருக்கு ஆமா இவன் வீடியோ பார்த்த உடனே டக்குன்னு பண்ணிடுவாங்க சித்திக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கிட்டு சரி பூசா எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிக்க முதல்ல வாங்க அம்மா அப்பாட்ட வாங்க ஏய் 50,000 கட்டு வருது பாருல ஏய் காலையில இருந்து வாசி வாங்குவ வாங்கிக்க அவ்வளவுதான் ஆமா 16 பெற்று பெருவாளும் வாழ்க ஆமா எந்த குறையும் இல்லாம நல்லபடியா சீர சிறப்பா இருக்கணும் இந்த பிறந்த நாள் மாதிரி எல்லா பிறந்த நாளும் நல்லபடியா இருக்கணும் ஆமா இதே மாதிரி கொண்டாடுங்க இந்த வருஷம் எங்க வீட்டுல வச்சு கொண்டாடுற மாதிரி எனக்கு அப்படியா மகிழ்ச்சி பாவம் முதல்ல தின்றுப்பா இவ ஃபுல் ஏம் உள்ள வந்தா கேக்ல தான் இருக்கும் ஃபுல் கத்துதான் நாங்க வந்து ஜெஸ்ஸி பூஜை வந்து இவ்வளவு நாள் வந்து அவங்க மாமியார் வீட்டுல வச்சுதான் பிறந்த நாள் கொண்டாடினா இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதான் வந்து நாங்க இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வந்து பிறந்த நாள் கொண்டாடி செலிப்ரேஷன் பண்ணிருக்கோம் அதுல வந்து தம்பி ரொம்ப பயந்துட்டான் ஏன்னா கை தட்டினோட டக்குனு அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு அப்படியே பயந்துறான் ரொம்ப பயப்படுதான் இது வந்து 7 வருஷம் கழிச்சு ஆமா 7 வருஷம் பூசா 6 7 வருஷம் அவங்க மேக்ஸிமம் ரெகுலரா கொண்டாடி இருப்பாங்க ஆனா நாங்க எங்க முன்னாடி இருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடாம இருக்கு தானே அது ஃபுல்லா அப்படிதான் பாப்பா போதும் தின்னது போதும் ஏப்பா அது வந்து பிளாக் பர்சன் எடுத்து வச்சா கரெக்டா இருக்கும் அடுத்து நான் எடுத்து வச்சா கரெக்டா இருக்கும்ல உள்ள பாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு திங்காண்டாம் இங்க வரல பூஜாங்கிற வார்த்தை எனக்கு கட் பண்ணவே இல்லை ஹாப்பி பர்த்டே மச்ச பாய் தான் இருக்கு இல்ல ஜெஸ்ஸில என்னிலே இப்ப ஒரு கரெக்டா வந்து இப்ப யாம போட்ட பைத்தியக்காரனா போட்டாச்சு சாப்பாடு இப்ப எதுக்கு போட்ட ஆரம் நீ வயித்துக்குள்ள போன பிறகு ஆரம் பவி எல்லாரும் சாப்பிடணும் சாப்பிடலாம் பார்த்தேன் அப்ப நீ சாப்பிடு நானே இப்ப சாப்பிட போறேன் போட போறேன் உங்களுக்கு போட்டாங்க உங்க அப்பா கொடுத்துரு சீரியஸ் சொல்றேன் நான் உங்க அப்பாட்ட கொடுத்துரு உண்மை எல்லாரும் அதுல வச்சு சாப்பிட்டா கரெக்டா இருக்கும் நீ வந்து ஒவ்வொருத்தரும் போட்டு செட் ஆகுதுன்னு இல்லை உங்க அப்பாட்ட ஆமா அங்க வச்சு சாப்பிடணும் ஆமா உங்க அப்பாட்ட மேல ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்ச பிரியாணி பாருங்க இதான் நான் செஞ்ச பிரியாணி அது சாப்பிட்டுட்டு உங்க அப்பா உயிரோட இருக்கான்னு பாருங்க இல்ல 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 என்னங்க தின்னா எவனும் இருக்க முடியாது இல்ல சில குட்டி பார்த்து செஞ்சாவளா இப்படிதான் இருக்கும் எனக்கு இப்படிதான் பிடிக்கும் உங்களுக்கு எப்படி தெரியல
ஒரு விசில் வச்சிருக்கணும். 2 விசில் தானே வச்சேன். அப்படினாலும் இல்ல அவிய சாப்பிட்டா கரெக்டா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தேறணும். அந்த சூட இருக்கலாமா? ஆமா. நீங்க அந்த சில்லி சிக்கனுங்க, சிக்கன் சில்லி சிக்கன்லாம் செய்யலையே. பாத்தியலா மாமா? என்ன மாமா இது அநியாயமா இருக்கு? உங்களுக்குன்னு ஒரு நியாயமா? சில்லி சிக்கன் பொரிக்கவே இல்ல. பொரிச்சாச்சு, உங்களுக்கு வைக்கல. பாப்பா அதை எடுத்து வா. பாப்பா அதை எடுத்து அப்போ வச்சிருக்கு. அது அவளுக்கு இது மாடு மேய்க்கிறது அவிய, பயணி காய்க்கிறது அவிய, எதுவுமே செய்ய மாட்டேங்க. நான் என்ன பண்ண அவிய? முட்டை எங்க? எல்லாம் தின்னாச்சு. எல்லாம் பாப்பு எல்லாம் தின்னாச்சு. இல்ல அப்புறம் நாங்க எங்க போக வேண்டாமா? அப்ப நீங்க திம்பி அப்படிதானே? நீங்க திம்பிகள் தர மாட்டிய? பூசை இருக்குல்ல? பூசை முட்டை இருக்கு. முட்டையே கொடுங்கப்ல. இதுக்கு மேல ஒரு மனுஷன் ஒண்ணும் பண்ண முடியாதப்பா. இப்படிலாம் கேட்க முடியாது கெஞ்சி. அவிக்காத முட்டை வைத்தியக்காரி. மாமா இது வேணுக்குன்னு, அது வேணுக்குன்னு தராங்க. அது அவிக்காத முட்டை வேணுக்குன்னு தராங்க. எல்லாமே நல்லா இருக்கு. ஓஹோ, என்ன என்ன என்ன? ஆமா, இப்ப நீ இங்க வாப்பா. கட்டல. சரி சரி. அங்க ஒருத்தர் ரிமோட்டை சாப்பிட்றோம் உங்களுக்கு. எல்லாம் ஒரே இதுதானே. அப்புறம் அவளுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், சரி அவளுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒருத்தங்க பாருங்க, அடுத்து இந்த மாமா பாருங்க, இந்த சித்தப்பா பாருங்க, இந்த மூஞ்சிய பாருங்க, அடுத்து இந்த சித்திய பாருங்க, இங்க ஒரு தம்பியை வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மூஞ்சிய பாருங்க. ஆமா, எடுத்துட்டு தான் இருக்கா. ஹலோ.